இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு எல்லாத்தையுமே பக்காவா பிளான் போட்டதா நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா, அவன் ஒரு முட்டாள் அப்படிங்கிறத இங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். அதாவது அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ கிட்னாப் பண்ண அடுத்த செகண்டே கொன்னு போட்டிருந்தா இவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணணும். பெர்ஃபெக்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே இது வந்து ஒரு ஆக்ஷன் மாரி வந்து செட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சு தான், இங்க இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சிக்கிடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் வந்துட்டு கிளம்பி வேக வேகமா போவாரு இல்லையா? அவங்க அக்காவோட வளகாப்புக்காக. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டெய்னர் நம்ம ராகவோட காருக்கு மேல விழுந்து, ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அ அ இதாக போறாரு, செத்துருவாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இப்போ பிளானே இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம அபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம ராகவ காப்பாத்துவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே இந்த முரளிகிருஷ்ணன் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் இனிமே தெரிய வரப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.